திமுக பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் இந்த ரெய்டு நடக்குது. பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த ரெய்டு நடக்குது. இந்த இடத்துல இப்போ ரெய்டு நடக்குது. கண்டிப்பாக பல ஆவணங்கள் கிடைக்கும், சொத்து பத்திரம், பண பரிமாற்றங்கள், பணம் பதுக்கி இடங்கள், இப்படி சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் ஐடி போக மாட்டான். ஐ பெரியசாமி முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை திமுகவுக்கு அள்ளி கொண்டு வருகிற ஒரு அட்சயம் பார்த்தோம். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கியில் அவர் தான் ஜெயிப்பார். எங்க ஆத்தூர் தொகுதியில் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் திமுகவினுடைய பலமான அதிகார மையத்தை பலம் இழக்க வைக்கணும். 89, 96, 2006, 2011, 2016, 2020 6 முறை எம்எல்ஏ, 89 மந்திரி. எத்தனை கோடியை நீ திருடி வச்சிருப்ப, கொள்ளையடிச்சு வச்சிருப்ப? அப்பாவி ஒரு முஸ்லீம் ஜமால் முகமதுவை ஒரு 30 கோடி இடத்துக்கு கடத்திட்டு போய் மகள் ஆளை வைத்து அடியாட்களை வைத்து கொலை செய்கிறான்னு உனக்கு தெரியாதா? கடைசி இந்த செய்தி ஜெயலலிதாவுக்கு போகுதுங்க. ஜெயலலிதா அவருடைய கவனத்திற்கு போன பிறகு மகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். கருணாநிதி வீட்டு குடும்ப சண்டைகளையும் சச்சரவுகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கமானவர். குயின் எலிசபெத்தை நினைத்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ராஜாவுக்கே தகுதி இருக்குன்னா ஐ பெரியசாமி ட்ரம்பை எப்ப வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவராக இருப்பார். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய காலையிலேயே அமலாக்கத்துறை ஐ பெரியசாமி வீட்டில் ரைட் நடத்துது. அது சென்னையிலும் சரி, திண்டுக்கல்லும் சரி. என்ன சார், என்ன காரணத்துக்காக நடத்துகிறாங்க? இல்லை, ஐ பெரியசாமி திமுகவினுடைய தென் மாநில மண்டல தலைவர். அதை விட முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை திமுகவுக்கு அள்ளி கொண்டு வருகிற ஒரு அட்சயம் பார்த்தோம். இதுதான் பிஜேபிக்கு ஒரு நெருடலான விஷயம். திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் திமுகவினுடைய பலமான அதிகார மையத்தை பலம் இழக்க வைக்கும். திருச்சியில் நேரு, நீங்கள் மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கிக்கான அடையாளம் ஐ பெரியசாமி. தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கியில் அவர் தான் ஜெயிப்பார். எங்கள் ஆத்தூர் தொகுதியில். அதே ஆத்தூர் தொகுதியில் பல ஏக்கர் நிலத்தை நீங்கள் விசாகன்னு இப்போ டாஸ்மார்க் எம்டி இருக்கார்ல, அவர் அங்கே கலெக்டராக கொண்டு போய் நிறைய நிலங்களையும் வளைச்சி வச்சுருக்கார். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அவருடைய மகள் இந்திரா ஒரு நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அந்த அம்மா. கொலைக்கேஸு. ஜமால் முஹிதீன்னு ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம் மதுரை மத்திய சிறைச்சாலை, மதுரையில் மத்திய பகுதியில் இருக்குது. அதில் ஒரு 1.5 ஏக்கர், ஒரு 30 கோடிக்கு போகும். இந்த நிலத்தை நீங்கள் அவருடைய மகள் இந்திரா, சங்கர், பாலமுருகன், மாரிமுத்து, மகேந்திரன், உமாராணி, பழனிவேல், இந்த குற்றவாளிகளோடு அந்த ஜமால் முஹிதீனை ஒரு பெண்ணை விட்டு பழக விடுறாங்க. அவருக்கு ஒரு பாலியல் ஆசையை தூண்டி ஏதோ நில புரோக்கரு ஏதோ இடம் கேட்குறாங்க. ஆனால் இவர் தான் அந்த ட்ரஸ்ட்டு இடத்த ஏண்டா தன்னுடைய முஸ்லீம் சமூகத்தை ஏண்டா அதை விற்க போகிறீங்க, ஏண்டா ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு சமூகத்துக்கு அந்த இடம் பயன்படும்னால தடுத்து நிறுத்துகிறார் ஜமால் முஹிதீன். இவரை கடத்தி கொண்டு போய் கொன்று கொடைக்கானல் மயிலாடும்பாறையில் வச்சு உருட்டி விடுறாங்க. யார்? திண்டுக்கல் ஐ பெரியசாமி மகளுடைய உறவினர் இந்திரா, உமாராணி, பழனிவேல், சங்கர், பாலமுருகன், மாரிமுத்து, மகேந்திரவர்மன், இவருங்க எல்லாமே. இப்போ இது ஐபிக்கு தெரியுமா தெரியாதா? இது எந்த வருஷம் சார் நடந்தது? ஜெயலலிதா இருந்தால் 2011, 16 ஆட்சி காலத்தில். அதாவது இதில் என்னென்னா, ஐ பெரியசாமி 6 முறை அமைச்சர், எம்எல்ஏ. 89, 96, 2006, 2011, 2016, 2020 6 முறை எம்எல்ஏ, 89 மந்திரி. எத்தனை கோடியை நீ திருடி வச்சிருப்ப, கொள்ளையடிச்சு வச்சிருப்ப? இன்றைக்கி இவருடைய மகன் பழனி எம்எல்ஏ, இவர் ஆத்தூர் எம்எல்ஏ.
மாவட்ட செயலாளர் பழனி எம்எல்ஏ மகன் ஐபி செந்தில். ஆத்தூருக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர். திண்டுக்கல், நிலக்கோட்டை 4 தொகுதிக்கான மாவட்ட செயலாளர். எவ்வளவு 1000 கோடி இன்றைக்கி நிலவரத்தில் கிராவலில் டெய்லி 3 கோடி ரூபா வருதான். மாதம் 100 கோடி, வருஷம் 1200 கோடி. எத்தனாயிரம் கோடி தேடி வச்சுருக்கீங்க. அப்பாவி ஒரு முஸ்லீம் ஜமால் முகமதுவை ஒரு 30 கோடி இடத்துக்கு கடத்திட்டு போய் மகள் ஆளை வைத்து அடியாட்களை வைத்து கொலை செய்கிறான்னு அவனுக்கு தெரியாதா? இது எப்போ புகார் கொடுத்ததுன்னா, புகார் கொடுக்கப்பட்ட நாள் கொலை நடந்தது ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், இப்படி 2 மாதம் 3 மாதம் அந்த குடும்பம் நாயா அலையும். போலீஸ் புகார் எடுத்துக்க மாட்டான். நம்ம அஜித்குமார் போலீஸ் மாதிரி, பென்னிஸ் ஜெயராஜ் போலீஸ் மாதிரி. கடைசி இந்த செய்தி ஜெயலலிதாவுக்கு போகுதுங்க. ஐபி குடும்பம் கொலை செய்திருக்குன்னு. ஐபி குடும்பம் ஒரு முகமதியனை கடத்தி கொண்டு போய் கொலை செஞ்சுருக்கு. அவர் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கியில் ஜெயிக்கிறவர். யார்? ஐ பெரியசாமி. கொலகார கும்பல். இந்த ஜெயலலிதா அவருடைய கவனத்திற்கு போன பிறகு மகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போதே காவல்துறை அவர் கைது செய்யாத தயங்குறாங்க. ஆமாம், நீங்கள் காவல்துறையை எஸ்பியை பொறுத்த வரைக்கும் கேட்காமையே மாதம் 1 கோடி ரூபா வீட்டுக்கு வந்துடும். கலெக்டருக்கு 2 கோடி ரூபா வந்துடும். இதுக்கு மேலே அவங்க கேட்டால் அது பல கோடி வரும். எனக்கு தெரிஞ்சு பல எஸ்பிக்களுக்கு பல 100 கோடி சொத்து இருக்குது. நம்ம பார்க்காத இதெல்லாம் பேச முடியல சார். அப்போ போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஜாங்கிட் நகர்னு பிஆர்பி லேண்டில் ஒரு நகர் இருக்குது. தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரியும். ஜாங்கிட்டு ஒரு போலீஸ் கமிஷனர். போலீஸ் கமிஷனர் அங்கே என்ன கமிஷன் வேலை பார்க்குறாரா, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரா? ஜாங்கிட் நகர் உலகம் பூரா தெரிஞ்ச செய்திங்க. அது எப்படி? அப்போ நீங்கள் உங்கள் மதுரை கூட்டி போய் காமிக்கணுமா? அப்போது 20,000 கோடி அவருடைய சொத்து மதிப்பு. எவ்வளவு? 20,000 கோடி. குடவாளா ஏடிஜிபி அவர் ஒரு நடிகனை ஏமாற்றிட்டான்னு போலீஸில் புகார் கொடுத்துருக்காரு. நீங்கள் இது எல்லாமே ஊழல், லஞ்சம். சரி, ஐ பெரியசாமி மகளை எதுக்கு கைது பண்ணாங்க? எதுக்கு கைது பண்ணாங்க? நில அபகரிப்பில் கொலை செய்தார். இதை போய் நீங்கள் திண்டுக்கல்ல போய் விசாரிச்சு வந்தால் தான் பேசுவீங்களா? அப்படி அல்ல. இதெல்லாமே உலகம் பூரா தெரியும், யாரும் பேசுவதில்லை. ஏன் பேசுறதில்ல? அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை. இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. உண்மைகளை பேசுவதற்கு கொஞ்சம் தெம்பும் திராணியும் வேணும். எல்லா பக்கம் கை நீட்டு எப்படி பேச முடியும்? எல்லாரும் கூடயும் மாத சம்பள பட்டியலேருந்து எப்படி பேச முடியும்? மாப்பிள்ளை ஐடிவிங்கில் பாதி பேர் சம்பளம் வாங்குகிறான். இங்கே ராஜ்சத்தியம் ஏடிஎம்கே ஐடிவிங்கில் பாதி பேர் பணம் வாங்குகிறான். பாதி பேர் சீமா ஐடிவிங்கில் பணம் வாங்குகிறான். அப்புறம் எப்படி பேச முடியும்? இதுதான். அப்போது ஐ பெரியசாமி குடும்பம் இப்போ இப்போ 6 இடத்துல ரெய்டு நடக்குது. 6 இடத்துல ரெய்டு நடக்கிற பொழுது அப்போது இந்த ஐடி விங்கில் இருக்கக்கூடிய உளவுத்துறை 1 மாத காலமாக தேவையான ஆதாரங்களை எடுத்திருப்பாங்க. எடுத்த பிறகு தான் 1 மாத காலம் ஃபோன் டேப் பண்ணியிருப்பான். 1 மாத காலம் வருமான வரித்துறை அதிகாரிகள் பல இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு அந்த முகவரியெல்லாம் எடுத்து இவர்கள் வந்து போகிறதை உறுதி செய்து இங்கு பணம் கைமாறுவதை தெரிந்து கொண்டு உறுதிப்படுத்தி தான் எல்லாம் சும்மா ஐடி இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறையும் ஏதாவது குருட்டு போன விட்டத்தில் மாஞ்செல்லாம் வரமாட்டாங்க. 1 மாதம் ஒருத்தர் ரெய்டு பண்ணுறதுக்கு முன்பு ஹோம்ஒர்க் எவ்வளோ நாள்? 1 மாதம் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் வருவாங்க. இப்போ 6 இடத்துல நீங்கள் பல 100 கோடி பல 1000 கோடி தேர்தலுக்கு முடக்கப்படுகிறது. தேர்தலுக்கு தென் மாநிலத்தில் மதுரைக்கு கீழே அத்தனையும் ஐ பெரியசாமியுடைய கட்டுப்பாட்டில் திமுக முக்குளத்தூர் லாபி செய்வதற்காக தயாராகிறது என்பது தான் இப்போ இந்த ரெய்டுக்கான. இது திட்டமிட்ட ஒரு
அமலாக்கத்துறையோட சோதனையா வரப்போகிற எலெக்ஷனுக்கு முடக்கிறதுக்கான திமுக முடக்கிறதுக்காக இதை பார்க்கலாமா எடுத்துக்கலாம்? அப்படி தான் இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை ரெண்டுமே அரசியல் ரீதியாக யாரை எலெக்ஷனில் அவர்களை கட்டுப்படுத்தணும். ஏன்னா எல்லா டெல்லியை பொறுத்த வரைக்கும் பெரிய கொள்ளைக்காரர்கள், மாநில அரசு மாநில கொள்ளைக்காரர்கள். நீங்கள் எல்லா பக்கம் ஊழல் நீக்க முறை நிறைந்திருக்கு. ஊழலே இல்லாத அதிகாரிகளையோ ஊழலே இல்லாத ஆட்சியாளர்களையோ பார்க்கவே முடியாது. அப்போது இது திமுக பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் இந்த ரேடி நடக்குது. பிஜேபிக்கு எதிராக இருக்கிறனால இந்த ரேடி நடக்குது. பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சாதாரண, அவங்க அப்பா இருளாண்டி தேவர். அவர் ஒரு ஃபைனான்சியர், வட்டி கொடுத்து பணம் வாங்குவார். இதுதான் நம்ம பெரியசாமி சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் திமுகவில் அவர் அது ரொம்ப தீவிரமாக இருந்த காரணத்தினால 3வது ஆண்டு முடிக்க முடியாமலே கல்லூரியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டவர், டிஃபார் பண்ணப்பட்டவர். யார்? பெரியசாமி. அந்த அளவுக்கு திமுக மீது பற்று. நீங்கள் கருணாநிதி குடும்ப சண்டை நடந்தால், நான் சொல்வது 2000க்கு முன்பு திமுக ஆட்சி இல்லாத காலத்தில், பெரியசாமி சென்னை கிளம்பி வாயா. அந்த காலத்தில் எஸ்டிடியில் ட்ரங்கால் தான், சிங்கிள் ரோடு, திண்டுக்கல் சென்னை சேர்றது. உடனே அவரே கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு சென்னை வந்துடுவார். கருணாநிதி வீட்டு குடும்ப சண்டைகளையும் சச்சரவுகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கமானவர். அழகிரி கிருஷ்ணன் கொலை, அப்போ இவர் சட்ட அமைச்சர். இல்லை, கொலை நடக்கும்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, அந்த வழக்கு முடிவுக்கு வருகிற பொழுது இவர் சட்ட அமைச்சர். இந்த வழக்கை சித்தூருக்கு மாற்றுறாங்க. கிருஷ்ணன் அழகிரி கொலை வழக்கை சித்தூரில் இவர் சட்ட அமைச்சர். அப்போ அங்கே ராஜசேகர ரெட்டி தான் முதலமைச்சர். கருணாநிதி ஆற்காடு வீராசாமி மூலம் ராஜசேகர ரெட்டியிடம் பேசி சித்தூர் நீதியரசரை சந்தித்து இந்த வழக்கை சித்தூருக்கு போய் அந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கியவர் யார்? பெரியசாமி தான். அதுக்கு நன்றிக்கடனாக ராஜசேகர ரெட்டி இறந்த பொழுது திமுக அறக்கம்பத்தில் கொடி பறந்தது. காங்கிரஸ் சேர்ந்த ஒரு முதலமைச்சர் இறந்த பொழுது திமுக கொடி அறக்கம்பத்தில் இறக்கிது. இனி ஆர்எஸ்எஸ்காரன் அப்படி ஏதாவது இப்போ இலா கணேசன் இறந்ததுக்கு அது கால் கம்பத்துக்கு வந்திருக்கணும், காளை அரைக்கா கம்பத்துக்கு வந்திருக்கணும். இதுதான் அரசியல். பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து திமுகவுக்கு வர பெரியசாமி திமுகவுக்கு ஒரு இடதுகாரமாக தென் மாநிலங்களில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பணம் இடி ரேட்டும் சரி ஐடி ரேட்டும் சரி இதை ஏதாவது கைப்பற்றிருக்காங்களா இன்றைக்கி? இல்லை, நீங்கள் இப்போ 5 இடத்துல இப்போ ரெய்டு நடக்குது. கண்டிப்பாக பல ஆவணங்கள் கிடைக்கும், பல சொத்து பத்திரம், பணம் பரிமாற்றங்கள், பணம் பதுக்கி இடங்கள், இப்படி சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் ஐடி போக மாட்டான். இல்லை, ஏற்கனவே இது கட்சி ரீதியாக ஒரு மோதலாக இருந்தாலும், ஐடி ரைடு அமலாக்கத்துறை ஏவி இருந்தாலும், ஏற்கனவே பல அமைச்சர்கள் இது போல் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, பணம் பட்டுவாடா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பணம்லாம் எங்கே சார் போகுது? ஐடியும் சரி, அமலாக்கத்துறையும் சரி, இவங்க எடுக்கிற பணமும் சரி, சொத்து மதிப்பும் சரி, அதுக்கப்புறம் வெளியே வரது இல்லையா? என்ன காரணம்னா, வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்தில், நீங்கள் இவர்கள் மட்டத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர்கள், இல்லைன்னா ஆளுங்க பாஜகவை சேர்ந்த ஒரு மேல்மட்டம் ஒரு சமரச பேச்சுவார்த்தை பேசி அது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். என்ன காரணம்னா, எல்லா மட்டத்திலையும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆட்கள் இவர்கள். பிரதமர் அலுவலகத்தோடும் பேச முடியும், ட்ரம்ப் அலுவலகத்தோடும் பேச முடியும். நீங்கள் நம்ம ராஜா இருக்கார்ல, ஆண்டிமுத்து ராஜா, இலங்கையிலேருந்து அகதியாக வந்து இன்றைக்கி திமுகவில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராஜா லண்டன் போனால் எப்போ வேண்டுமானாலும் குயின் எலிசபெத் உயிரோடு இருக்கும்போது சந்திப்பார். அந்த ஃபோட்டோவை அடிக்கடி பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு சாதாரண நபராக அகதியாக வந்த ஆண்டிமுத்துனுடைய மகன் ராஜா, பெரம்பலூர் ராஜா
குயின் எலிசபெத்தை நினைத்த நேரத்தில் சந்திக்க முடியுதுன்னா அப்போ இவர்களுடைய அந்த தொடர்பு பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்களாக மாறி விடுகிறார்கள். அப்போது குயின் எலிசபெத்தை நினைத்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ராஜாவுக்கே தகுதி இருக்குன்னா பெரியசாமி ட்ரம்ப்பை எப்போ வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதி படைத்தவராக இருப்பார். என்ன காரணம்னா நீங்கள் பணம் இருப்பவன் பூரா ஒரு சாதி, பணம் இல்லாதவன் பூரா ஒரு சாதி, சாதியே கிடையாது. பணம் இருந்தால் சாதி, பணம் இருக்கிறவன் பெரிய சாதி, பணம் இல்லாதவன் கீழ் சாதி. இதுதான். அப்போது பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் பலமுறை ஐடி ரைடு, ஆனால் எந்த அதை தாண்டி எதுவும் நடப்பதில்லை. இப்போ ஐபியுடைய மகள் இந்திரா அந்த கொலை வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்கள் சாட்சிகள் பூரா கலைக்கப்பட்டு உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சிறைக்கு போனதோடு சரி. அதுவும் ஜெயலலிதாவுடைய கவனத்திற்கு போய் ஜமால் முஹிதீனுடைய ஆவியை காப்பாற்ற முயற்சி செய்தார் ஜெயலலிதா. அதுவும் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ ஐபிக்கு தெரியாமல் மகன் எப்படி கடத்தி கொலை பண்ணுவா? இதுதான் இவர்களெல்லாம் அந்த மாவட்டத்தில் தேனி பெரிய நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் ஒரு பிரபலமான குடும்பம். பொழுதுபோக்கு என்ன? நிலக அபகரிப்பது, எதிர்த்து கேட்பவனை கொலை செய்வது. நீங்கள் நல்ல வேளை ஜெயலலிதா அன்றைக்கி ஒரு உயிரோடு இருந்தார், எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கீழ்மட்டத்திலேயே அது பேசி எஸ்பி லெவல்லையே அது டிஎஸ்பி லெவல்லையே சுமூகமாக அதுதான். இப்போ பெரியசாமி பெரியசாமி மாணவர் திமுகவில் இருந்த காலத்தில் இவருக்கு எல்லாம் அடையாளம் காங்கிரஸை சேர்ந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர் பொன்னம்மாள் தான். அதாவது இருளாண்டி தேவர் சின்ன சின்னதாக ஃபைனான்ஸு வட்டி கிட்டி கொடுக்குற காலத்தில் சகோதரர்களும் எதிர்ப்பு, அந்த ஊரும் எதிர்ப்பு. ஒரு நேரத்தில் ஊரே திரண்டு நிற்கிது, மொத்த குடும்பத்தை கொளுத்தி விடுக்கிறான்னு. ஏன்? வட்டி கொடுத்துட்டு ஆளை வச்சு அடித்தான், ஃபைனான்ஸ்காரன் வச்சு தூக்கிட்டு வந்து உதஞ்சி. இப்போவே இந்திரா உதைக்குது, ஆளை சோழியை முடிச்சு மயிலாடும்பாறையிலேருந்து பாடியை உருட்டி விட்டுருது. அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஊரே திரண்டு நிற்கிது பெரியசாமிக்கு எதிராக. பெரியசாமிக்கு இல்லை, அவங்க அப்பா இருளாண்டி தேவர் இருளாண்டிக்கு எதிராக. எதுக்கு? ஊரே திரண்டு நிற்கிது, சகோதரரை விட்டு மொத்தம். பொன்னம்மாளை போய் கூப்பிட்டு வராங்க. அந்தம்மா தேவேந்திர குல வேளாளர், இவர்கள் முக்குளத்தூர். வந்து அந்த அம்மா முதல்ல நிற்கிது. டேய், யாரா இருளாண்டி தேவரை தொட வர்றது? என்னை முதல்ல அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போங்கடா. யார்? பொன்னம்மாள். காங்கிரஸில் மூத்த சட்டமன்ற உறுப்பினர். அந்த அம்மா பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், 6 முறை. சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கே அந்த அம்மா தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும். காமராஜரால் கண்டுபிடிக்கப்பட்ட முத்து, சத்துணவு ஒரு ஆதிதரோட ஹாஸ்டல் வார்டன் அந்த அம்மா. காமராஜர் கண்டுபிடிச்சி எம்எல்ஏ ஆக்குறாரு நிலக்கோட்டைக்கு. அந்த அம்மா தான் இவர்கள் குடும்பத்துக்கு குடும்ப தலைவி, பாதுகாவலர். எப்படி பாருங்கள், முக்குளத்தோர் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பது எப்படி இணக்கமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி திருநெல்வேலியில் கவின் வெட்டிட்டு சாவு. அப்போது இந்த பெரியசாமி குடும்பத்தை அன்று காப்பாற்றியதே பொன்னம்மாள் தான். இப்படி பல வரலாறுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அடையாளம். ஆனால் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். தனக்கு பெரிய துறை இல்லை. சக்கரவாணியிடம் அந்த பகுதியில் இவர் முக்குளத்தோர், அவர் கவுண்டர். திமுகவில் செல்வாக்கு பறிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா உணவு வழங்கல் துறையை தனக்கு கேட்குறாரு. அதாவது உணவு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது சக்கரை பண்ணிகிட்டு இருக்கு, சத்துணவு போடுறது பெரியசாமிட்டு. வாங்கும் போது தானே கமிஷன் வரும், கொடுக்கும்போது எப்படி கமிஷன் வரும்? இப்போ அதை பிரித்து ஊராட்சி நிர்வாகத்துறை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றுமே இல்லை. தனக்கு பிடபிள்யூ கேட்குறாரு, பத்திரப்பதிவு கேட்குறாரு, இதெல்லாம் கொடுக்க முடியல. அதனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேதனையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் இப்போ என்ன நடக்குது, ரெய்டு நடக்குது.
இருந்தாலும் திமுகவில் அவருடைய ஆளுமையை இந்த தேர்தல் அசைச்சு பார்த்துருக்கு. ஏன்னா அவர் மாப்பிள்ளைகிட்டையும் மகன்கிட்டையும் ஸ்டாலின்கிட்டையும் கருணாநிதியிடம் இருந்த அந்த செல்வாக்கு செலுத்த முடியலைங்கிற வருத்தம். மகனை தயார் பண்ணலான்னு பார்த்தாரு. மகன் அப்பாவுடைய இடத்திற்கு வருவதற்கு அவருக்கான தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை. நம்ம இது மாதிரி தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கைது செய்யும் போது பேசியிருந்தோம். அவரோட செல்வாக்கு குறைஞ்சிடும், அமலாக்கத்துறை இது மாதிரி கைது செய்தவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம் சிறைவாசம் இருந்தார். ஆனால் அவர் வெளியே வந்தோடனே இன்றைக்கி ஒரு ஆளுமையாக தான் திமுகவில் ஒரு பெரிய ஆளுமையாக திகழ்கிறாரு. திமுக தென் மாவட்டங்களில் மொத்தமாக கையில் எடுத்திருக்காரு. இல்லை, தென் மாவட்டங்களில் இவர் முக்குளத்தூர் கிடையாது, இவர் கவுண்டர். யார்? செந்தில் பாலாஜி. ஆனால் நீங்கள் தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் நீங்கள் முக்குளத்தூர் அரசியல் பண்ணுவதற்கு ஐபிஐ தவிர வேறு ஆள் இல்லை. ஐபிஐ தவிர வேறு ஆள் இல்லை. அதிமுக செல்வாக்கை உடைக்கணும்னா ஐபிஐ தேவைங்க. ஏன்னா அதிமுக தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்குது முக்குளத்தூர் மத்தியில். அதை உடைக்கிறதுக்கு திமுகவில் ஐ பெரியசாமியை விட்டால் வேறு நாதி இல்லை. உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.